டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஃபிசிக்கலை பற்றின டீட்டெயில் தான் இதில் பார்க்க போகிறோம். ஹைட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களை தவிர்த்துட்டு மற்ற கம்யூனிட்டி சேர்ந்த எல்லா ஆண்களுக்குமே வந்து 170 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 159 சென்டிமீட்டரும் ஹைட் இருக்கணும். அதே இது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தால் 167 பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்தளவுக்கு நமக்கு ஹைட் மெஷர்மெண்ட்டோ பிஎம்டி வந்து அவங்களுக்கு கிடையாது. மெஷர்மெண்ட் டெஸ்ட்டே எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பார்த்தோன்னா ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்து என்டியூரன்ஸ் டெஸ்ட்டும் நெக்ஸ்ட் டே வந்து எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும். ஃபஸ்ட் நாளில் நமக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் கூட என்டியூரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். என்டியூரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 400 மீட்டர் 2.5 நிமிஷத்துலேயே ஓடணும். அதே இது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நமக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு கிடையாது. பட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி உண்டு. அவங்களுக்குமே வந்து 1500 மீட்டரை வந்து 8 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். இந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு குவாலிஃபை ஆனால் போதும். இதில் எந்த மார்க்குமே தரமாட்டாங்க. பட் வந்து குவாலிஃபை ஆகிறது ரொம்ப முக்கியம். இதில் குவாலிஃபை ஆனால் தான் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கே போக முடியும். இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட்டு என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பற்றினா ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோக்கு கீழேயுமே கொடுக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும், எஃபிஷியன்சி டெஸ்ட் இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு, என்டியூரன்ஸ் டெஸ்ட் இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு, இனிமேலும் எப்படி நடக்க போகுது இந்த வருஷம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். அது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஃபிசிக்கலுக்கு போகும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த லாங் வீடியோவில் இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க.